செடியாய வல்வனிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி திதி. இன்றைய சஷ்டி திதி இரவு 8 மணி வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 9:36 வரை ஆயில்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். துருவம் நாம் யோகம், கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் ஆயில்யம் சேரும் போது சித்தி யோகம், ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம். ஆகிய இன்றைய தினம் இரவு 9:36 வரை ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற நேரம் சித்தியோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் முருகன் கோயில்களுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். ஆரண்ய கௌரி விரதம், அதாவது இன்றைய தினத்திலே அம்பாளை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். மேலும் விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அந்த நல்ல பேரு புகழ் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரமாக இருப்பதால் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் நவகிரக சாந்திகள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகார சாந்திகள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். மேலும் புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆயுதம் பயில்வதற்கு, வாஸ்து பூஜை செய்வதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கு, மந்திர உபாசனை செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி ஜூன் 2/6/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை நாளை தினம் சப்தமி திதி. இரவு 8:35 வரை சப்தமி திதி. அதன் பிறகு அஷ்டமி திதி. மகம் நட்சத்திரம் இரவு 10:55 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வியாகாத நாமயுகம், கரசை கிரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும் போது மரண யோகம். மகம் நட்சத்திரமும் அதாவது திங்கட்கிழமையும் பூரம் நட்சத்திரம் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று இரவு 10:55 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமை என்று தூமாவதி ஜெயந்தி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதை போலவே அம்பாளுக்கு 10 வடிவங்கள். அந்த 10 வடிவங்கள் ஒரு வடிவம் என்பது தூமாவதி வடிவம். ஆகவே இன்றைய தினத்திலே, அதாவது நாளை தினம் திங்கட்கிழமை என்று பராசக்தி கோயிலுக்கோ அல்லது அம்பாள் உள்ள கோயில்களுக்கோ சென்று அல்லது காளி கோயிலுக்கும் சென்று விட்டு வரலாம். அங்கே சென்று அம்பாளை வழிபாடு செய்தால் மத்ஸ்ய அவதாரம், அதாவது பெருமாளுடைய மத்ஸ்ய அவதாரத்தை வழிபாடு செய்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் கேது தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள், கேதுவினால் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள், முக்கியமாக நாக தோஷங்கள் விலகும் இருக்கிறது. ஆகவே பராசக்தியை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் நாளை தினத்திலே தெய்வ பாகவதம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் 3/6/2025 புதன் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று அஷ்டமி திதி. இரவு 9:57 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. செவ்வாய்க்கிழமை என்று பூரம் நட்சத்திரம். இரவு 12:58 வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை என்று அர்ஷன நாமயுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம், உத்திரமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது அமிர்தயோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்தயோகமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி, துர்காயம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ஒளி பொருந்தி அஷ்டமி என்று கூறுவார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலமான 3 மணிக்கு பிறகு 4:30 நேரத்திற்குள், அதாவது ராகு காலத்திலே துர்காயம்மனை வழிபாடு செய்தால் நாக தோஷங்கள் விலகும். மேலும் ராகு தசை, ராகு புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் துர்கையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் துர்கையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செவ்வாய்க்கிழமை என்று துர்காயம்மனை ராகு காலத்தில் வழிபாடு செய்தால் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து புதன்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி ஜூன் 4/6/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று நவமி திதி. இரவு 11:54 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. புதன்கிழமை இரவு 3:35 வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். புதன்கிழமை வஜ்ரம் நாமயுகம் பாலவக்கணம் நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம், ஹஸ்தம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது மரண யோகம். ஆகிய புதன்கிழமை இரவு 3:35 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் வாஸ்து நாள், அதாவது புதன்கிழமை வாஸ்து நாள். வாஸ்து நேரம் என்பது காலை 10:06 முதல் 10:42 வரை வாஸ்து நேரம். இந்த வாஸ்து நேரத்திலே வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு உத்தமமான நேரம் என்பது பொதுவான கருத்து. ஆனால் நவமியாக இருப்பதனால் அந்த நட்சத்திரம், அதாவது உத்திரம் நட்சத்திரம் யாருக்கு தாராபலம் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வாஸ்து பூஜை செய்ய வேண்டும். மற்றவர்கள் வேறொரு நாளே, சாதாரண நல்ல நாளிலே வாஸ்து பூஜை செய்தாலும் எந்த தோஷம் கிடையாது, வாஸ்து பூஜைகள் செய்யலாம். மேலும் புதன்கிழமை நவமி திதியாக இருப்பதனால் அன்றைய தினம் கூட அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி ஜூன் 5/6/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தசமி திதி. இரவு 2:16 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. வியாழக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம். நாள் முழுதுமாக ஒரே நட்சத்திரமாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறது. சித்தி நாமயுகம் தைத்துலகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். தனிய நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். என்றால் தனிய நாள் தோஷம் என்பது கேரளாவிலே கொள்ளத்திற்கு மாத்திரமே இருக்கிறது. ஆகவே தனிய நாளாக இருந்தாலும் அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் பாபஹர தசமி, பாபங்களை போக்கக்கூடிய தசமி என்று கூறுவார்கள். மேலும் அன்றைய தசமிக்கு கங்கா தசமி என்றும் கூறுவார்கள், கங்கா தசரா என்றும் கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் கங்கையை பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். உங்கள் வீட்டில் பெரியவர்கள் யாராவது கங்கைக்கு சென்று, காசிக்கு சென்று காசி தீர்த்தம் என்று கங்கா தீர்த்தம் கொடுத்திருந்தால் அந்த கங்கா தீர்த்தத்தை பூஜை செய்து வியாழக்கிழமை என்று தலையில் தெளித்து கொண்டால் நிச்சயமாக தோஷங்கள் விலகும், பாபங்கள் விலகும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் விதிபாத சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கெல்லாம் வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து அன்றைய தினத்திலே அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். அதாவது வியாழக்கிழமை என்று அவசியமான நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கு ஏற்ற தினம். உபநயனம் செய்வதற்கான ஆயத்த வேலைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். சாஸ்திரங்களை அபியாசம் செய்து படிப்பதற்கு ஏற்ற தினம். கும்பாபிஷேகத்திலான காரியங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற தினம். குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் சுவையான வற்றாத குடிநீர் கிடைக்கும். அன்றைய தினத்திலே ராஜ தரிசனம் செய்வதற்கு, உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஆக வேண்டும் என்று நீங்கள் அரசியல்வாதிகளை தரிசனம் செய்வதற்கும், அரசியல்வாதிகளை பேட்டி காண்பதற்கும் அல்லது அரசாங்க அதிகாரிகளை சென்று பார்ப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் வரும் துன்பதற்கு ஏற்ற தினம். பெண்கள் முதலாக ருது சாந்தி, அதாவது ருதுவானால் சில தோஷங்கள் இருக்கலாம், அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, அதாவது ருது சாந்தி செய்வதற்கு வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி ஜூன் 6/6/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி மறுநாள் விடியற்காலை 4:48 வரை இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரம். காலை 6:34 வரை ஹஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். விதிபாத நாமயுகம், வணிசைகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஹஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், ஹஸ்தம் அதாவது வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேரும் போது சித்தியோகம். ஆகிய அன்றைய தினம் நாள் முழுதுமாக அதிகாலையிலிருந்து மறுநாள் விடியற்காலை வரை அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் முழு சுபமூர்த்த தினம். அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு, அதாவது புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு மிக ஏற்ற தினம்.
உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்ற தினம். பயிர் தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் பயிர் தொழிலை ஆரம்பித்தால் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைக்கும். புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு ஏற்ற தினம். திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, மேலும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு ஏற்ற தினம். தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் மருந்து உண்பதற்கு, குளிப்பதற்கு, கர்ப்பாதானம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே இந்த வெள்ளிக்கிழமை மிக மிக உத்தமமான சுபமுகூர்த்தமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நிர்ஜல ஏகாதசி, அதாவது ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்தாமல் ஏகாதசிக்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் ஏகாதசி விரதம் இருந்து அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆகவே அன்றைய தினம் ஏகாதசி என்று, அதாவது வெள்ளிக்கிழமை ஏகாதசி என்று நிர்ஜல ஏகாதசி, ஜலம் சிறிது கூட அருந்தாமல் விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலையை அணிவித்து அவருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஜூன் 7/6/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று துவாதசி திதி. அன்ற துவாதசி திதி நாள் முழுதுமாக 60 நாளிகை முழு நாள் ஒரே திதியாக துவாதசி திதி இருக்கிறது. அந்த துவாதசி திதி முதல் நாளே ஆரம்பித்து விடுகிறது. அதாவது சனிக்கிழமை விடுவதற்கு முன்பாக 4:48 துவாதசி திதி ஆரம்பித்து சனிக்கிழமை முழுவதுமாக துவாதசி திதி இருந்து அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை 7:18 வரை துவாதசி திதி. பெரிய துவாதசி, அதாவது அந்த துவாதசி 3 நாட்கள் வியாபித்திருக்கிறது. அதற்கு பெயர் திருதின ஸ்பிருக் என்று கூறுவார்கள். அன்றைய தினத்துல நீங்கள் எந்த தான தர்மங்கள் செய்தாலும் அந்த தான தர்மங்களுடைய பலன்கள் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் சித்திர நட்சத்திரம் காலை 9:40 வரை சித்திர நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். அன்றைய தினம் சித்திர நட்சத்திரத்திற்கான தேவதையான சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கும் சுவாதி நட்சத்திரத்தின் தேவதையான லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. எந்த சக்கரத்தாழ்வார் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்றாலும் முதலில், அதாவது முன்பக்கம் சக்கரத்தாழ்வார், பின்பக்கம் நரசிம்மர், யோக நரசிம்மர் இருப்பார். ஆக அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வரியான் நாம் யுகம், பவகரணம். அன்றைய தினம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் சித்திர நட்சத்திரம் சேரும் போது மரணயோகம், சனிக்கிழமையும் சுவாதியம் சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று காலை 9:40 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்று இருக்கிறது. ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் சனிக்கிழமை என்று காலை 9:40 பிறகு செய்யலாம். நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய துவாதசிக்கு பாண்டவ துவாதசி என்றும் ராம லக்ஷ்மண துவாதசி என்றும் கூறுவார்கள். அதாவது அன்றைய துவாதசி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்க. துவாதசிக்கான தேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் ஹரிவாசனம் 11:26. அன்றைய தினம் விரதம் இருந்து காலையிலிருந்து விரதம் இருந்து 11:26 நீங்கள் தீபாராதனை காண்பித்து அதன் பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து காரிய சித்திகளாக வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், இகாபர சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும், முன்ஜென்ம பாபங்கள் அனைத்தும் நசியும், அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ராம லட்சுமண துவாசி. ராம லட்சுமணர்களும் இந்த துவாசி என்று விரதம் இருந்துதான் இழந்த ராஜ்யத்தை பெற்றார்கள். அதாவது மீண்டும் அரசனாகக்கூடிய தகுதியை பெற்றார்கள் என்றிருக்கிறது. பாண்டவ துவாசி. பாண்டவர்கள் கூட இழந்த ராஜ்யத்தை பெற்றது இந்த துவாசி விரதம் இருந்துதான் தான். ஆகவே ராஜ்யம் கிடைப்பதற்காக, அதாவது நல்ல வேலைகள் கிடைப்பதற்காக அன்றைய தினம் விரதம் இருந்து சரியாக பகல் 11:26 நாம் பூஜையை முடித்து தீபாராதனை காண்பித்து துளசி தீர்த்தத்தை நாம் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு உணவருந்தலாம். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று புராணங்கள் சாஸ்திரங்கள் கூறுகிறது. அடுத்து இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 முதல் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:38 வரை சந்திராஷ்டகம்.
ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் மே 31 சனிக்கிழமையும் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:38 முதல் ஜூன் 4 புதன்கிழமை காலை 9:35 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 திங்கட்கிழமை ஜூன் 3 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 4 புதன்கிழமை ஜூன் 5 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள், அதாவது ஜூன் 4 புதன்கிழமை காலை 9:35 முதல் ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இரவு 8:08 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 4 புதன்கிழமை ஜூன் 5 வியாழக்கிழமை ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இரவு 8:08 முதல் ஜூன் 9 திங்கட்கிழமை காலை 8:50 வரை சந்திராஷ்டகம். ஆக மீன ராசியில் பிறந்தவர்கள் ஜூன் 7 சனிக்கிழமை ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்கள்ல நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நல்ல காரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியது. இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை கொடுக்கிறேன். இந்த விஷயங்களை எல்லோரும் சென்று அடைவதற்காக உங்கள் குரூப்பிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இதை எடுத்து சொல்லுங்கள். அதன் மூலமாக அவர்களும் நன்மைகளை பெற முடியும். இதன் மூலமாக அவருடைய தோஷ நிவர்த்தி, சந்தோஷம், முன்னேற்றம் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த வாரத்திய அதாவது ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூன் 7 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுபாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரனுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். ஆகவே இந்த வாரம் ஆரம்பத்தில் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்திலே உங்கள் ராசியிலே சுக்கன் இருப்பது சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், தெய்வ காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள், நல்ல பலன்களை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். ஆகவே இந்த வாரம் உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரம் 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். 3ஆம் இடத்தில் குரு இருப்பது தைரியம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, வீரியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, இளைய மூத்த சௌரர்களுக்கும் நன்மைகள் இருக்கிறது, அவர்களாலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடன் இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நன்மைகளை அடைவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். தொழில்துறையிலே நிறைய செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்திலே கேதுகோணம் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் ராகுவன் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதால் நீங்கள் செலவுகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் முக்கியமாக தொழில் விஷயமாக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெறுவீர்கள். பெரிய தோஷங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாரம் கழியும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்கு நல்ல நாட்கள். மேஷ ராசிக்கு பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பரணிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை உணாபாத்தில் பிறந்தவர்கள் ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. விரயஸ்தானத்தில் சனிபான் இருப்பது செலவினங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களாக மாறுவதற்காக சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மேஷராசி நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கார். ஆக செலவினங்கள் ஆகும், நிறைய செலவினங்கள் ஆகும். இருந்தாலும் அத்தனை செலவுகளும் நல்ல செலவுகளாகவே இருக்கும். என்றால் உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறார், அது ஒரு சுப கிரகம். உங்கள் ராசிக்கு இருபுறம் சுபகரங்கள், ஒரு பக்கம் குருபான், இன்னொரு பக்கம் சுக்கரன் இருக்கா, இரண்டும் சுபகரங்கள்.
ஆகவே இந்த வாரம் சுப செலவுகளாகும், அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருப்பது புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை யோசிப்பீர்கள், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். சூரியன் புதன் பூத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். ஆகவே காரிய சித்தி வெற்றி நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்திருந்து அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். பழைய தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். பழைய தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பதனால் உங்கள் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கும் நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். விரைவில் மறைந்திருந்த சொத்துக்கள், அதாவது உங்களுக்கு தெரியாத சொத்துக்களை பற்றிய விவரங்கள், தெரியாத அக்கௌண்ட் பேலன்ஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் வீட்டில் பெரியோர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு அளவில் பாதிப்பு இருக்கும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 4ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து வேலையை சலிக்காமல் செய்யுங்கள். அதற்கான ஊதியத்தையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அவசியம் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சைவானி இருப்பது தொழில்துறையில் நீங்கள் எந்த தொழில் செயல்படாமல் லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல தீர்காயிலும் தீர்க்க சுமங்கலித்தன்மையும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த வாரம் ரிஷபராசியில் இருந்த நல்ல ரிஷபராசியில் இருந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 6 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்கள் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார். செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் ராசியில் குருபான் இருப்பது தெய்வ கடாட்சத்தினால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குடும்பத்தில் சிறு அளவில் மருத்துவ செலவுகள் கிடைக்கும். அந்த மருத்துவ செலவுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு அமையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சகோதர வழியில் தனலாபம் இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செயல்பாடு இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். தொழில்துறையில் எந்த காரியங்களாக இருந்தாலும் சிறு தாமதமாக தான் நடக்கும். தாமதமாக நடந்தாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் சுப்பன் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமாக எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது விரயங்கள் ஆகும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சுபவிரயமாகத்தான் ஆக வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்த மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 5 வியாழக்கிழமை, ஜூன் 6 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இந்த வாரத்தில் குடும்பத்தில் சிறு அளவில் உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சரியானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மிதுன ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஆட்சி பலத்துடன் இந்த வார ஆரம்பத்திலேயே இருக்கிறார்.
அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு நாதன் உங்கள் ராசியை ஆட்சிப்படுத்தி நிற்கிறார். ஆகவே இந்த வாரம் நினைத்ததை சாதிப்பீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் பகை பெற்று இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதத்தினால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகுவான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. ஆகவே நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அது குருடைய வீடாக இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். தந்தைக்காக செலவினங்களாகும். அந்த செலவுகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை பயப்பதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சுப்பன் இருப்பது தொழில்துறையுடைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபசனத்தில் சூரியன் புதன் இருப்பது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தன லாபத்தை அடைவீர்கள். தந்தையால் தன லாபத்தை அடைவீர்கள். சகோதர வழியிலும் உங்களுக்கு தன லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த வாரம் கடகராசிக்கு நல்லவர்கள், கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது சிறிது மனப்பழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராமல் அவதிப்படுவீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து சனி பகவான் 8ஆம் இடத்திலே இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவி உங்கள் மீது சிறிது கோபமாக இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அவர்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுப்பன் இருப்பது தந்தை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சூரியன் புதன் 10ஆம் இடத்தில் இருப்பது புத்திசாலத்துடன் செயல்பட்டு தொழில்துறையிலே வெற்றியும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குருபாணி இருப்பது எதிர்களால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் தென்படுகிறது. மேலும் மருத்துவ உதவி பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்கு இந்த வாரம் நல்ல சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அடுத்து ஜூன் 5 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசிக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக விரயஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சிறிது அவதிப்படுவீர்கள். அடுத்து தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் நிறைந்தவர்களாக இந்த வாரம் இருப்பீர்கள். இந்த வாரம் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தந்தையும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். அதன் மூலமாக பரஸ்பரம் நட்பு ஏற்படும். இதுவரை உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்குது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய காரியங்கள் சிறு தாமதமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறையுடைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது
இந்த வாரத்தில் மனைவி உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள், ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மேலும் மனைவி பிள்ளை தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது குடும்பத்திலே சிறு பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து அதன் பிறகு சரியாகும். அதற்கு காரணம் உங்களுடைய பேச்சுக்கள் தான். ஆகவே பேச்சை குறைத்து கொண்டால் நிச்சயமாக குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தீமைகள் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்தில் சூழ்நிலை புதன் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தொழில்துறையை புதிய மாற்றங்களை செய்து கொள்ளலாம் அல்லது புதிய மாற்றங்கள் உங்களுக்கு அனுசரணையாகவே இருக்கும். இந்த வாரம் 10ஆம் இடத்தில் குருபான் இருப்பது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பதவி மாற்றங்களும் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது இந்த வாரத்தில் சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது. விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது செலவினங்களாகும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் கேதுவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சைன சுகமாக இருப்பது, ஆகியவை சைன சுகம் சென்று பாதிக்கும். இந்த வாரம் சரியான நேரத்தில் தூக்கம் வராது, சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 6 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கன்னிராசி இருப்பவர்கள் இந்த வாரம் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும் என்று கூறுங்கள். ஏனென்றால் சனியுடைய பார்வை கண்டக சனியாக இருக்கிறது, கண்டவர்கள் கண்படுகின்ற சனியாக இருக்கிறது. ஆகவே சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக திருஷ்டி குறைந்து ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வெளியூர்களுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு இந்த கருத்து வேற்றுமைகள் அகன்று ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். டைவர்ஸ் ஸ்டேஜில் இருப்பவர்கள் கூட சிறிது சந்தோஷத்தை அடையக்கூடிய இந்த வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனி நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும், அதை தொழில்துறையிலே வளர்ச்சி செய்து கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தினால் நிச்சயமாக தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். 7ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது பரஸ்பரம் நட்பு ஏற்படுத்துவதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் தெய்வ கடாட்சம் நன்றாக இருப்பது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நீச்சம் பெற்று இருப்பதனால் இந்த வாரத்தில் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் மிக அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவருடைய அன்பும் உங்களுக்கு இருக்கிறது. தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். துளாராசிக்கு இந்த வாரம் நல்ல நாள். துளாராசிக்கு சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 5 வியாழக்கிழமை, ஜூன் 6 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது பற்றி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் சிறிது தொழில்துறையில் அலைச்சல் ஏற்படும் என்று கூறியிருந்தால் அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிவன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை, முக்கியமாக வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரணமான உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். 5ஆம் இடத்தில் சனிவான் இருப்பது
குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். படிப்பு விஷயமாக குழந்தைகளுக்கு அதிக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். குழந்தைகள் படிப்பு விஷயமாக வேலை விஷயமாக உங்களை விட்டு சிறிது தொலைவில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது தான் நல்லது. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவிக்காக செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் தொழில்துறை போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். ஆனால் கடும் முயற்சியின் மூலமாகத்தான் அந்த வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது உங்கள் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பண விஷயத்தில் மிக மிக இந்த வாரம் எச்சரிக்கை தேவை. 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். 10ஆம் இடத்தில் கேது உணர்வு தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு நல்லவர்கள். விருச்சிக ராசிக்கு விசாகம் 4 பத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். மனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நிதியம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக தொழில் விஷயத்தில் பண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள் கைகூடும், வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். 3ஆம் இடம் ராகுமானே இருக்கிறது. ஆகவே இளைய மூத்த சோழர்களுக்கு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மாணவர்கள் சிறிது கடும் முயற்சி செய்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் பெரிய மதிப்பெண்கள் வராது. ஆகவே கடும் முயற்சி, நீங்கள் பரீட்சையிலே நீங்கள் படிப்பதில் அக்கறை இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது குழந்தைகளுக்கு சிறு அளவிட உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுடைய குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். குழந்தைகள் இந்த வாரம் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது. ஆகவே அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது. அவர்களை கடிந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பரஸ்பரம் உறவு முறைகள் சிறிது பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பதை இந்த வாரம் குழந்தைகளை கண்டிப்பதை தவிர்ப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே விருத்தி ஏற்படும். தொழில்துறையிலே வளர்ச்சிக்காக நீங்கள் கடன் வாங்கினால் அந்த கடன்களை கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் குருவான் இருந்து மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. ஒரு சிறு உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். அதற்குரிய மருத்துவ செலவுகளாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் தனுசு ராசியின் நல்ல நாட்கள். தனுசு ராசியிலிருந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசி சந்திராஷ்டம தோஷம் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 முதல் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:38 வரை சந்திராஷ்டமம். ஆக மே 31 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றபோது சிறு பிரச்சனைகளை குழந்தைகளுக்காக ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் இருந்தவர்கள் இந்த வார ஆரம்பத்தில் சிறு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:38 முதல் ஜூன் 4 புதன்கிழமை காலை 9:35 வரை சந்திராஷ்டகம்.
ஆக மகர ராசியில் பிறந்தவர்கள் ஜூன் 2 திங்கட்கிழமை, ஜூன் 3 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொள்ளும். இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் பகை பெற்றிருக்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தைரியமாக நீங்கள் காரியங்களை சாதிப்பீர்கள். இருந்தாலும் சிறு பின்னடைவு ஏற்பட்டுத்தான் அதன் பிறகு உங்களுக்கு சரியாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வார ஆரம்பத்தில் சிறு சங்கடங்கள் இருந்தாலும் இந்த வார மத்திக்கு பிறகு தோஷங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் இந்த வாரத்திலே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தையுடைய கல்வி நல்ல தரமாக அமையும். 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடை ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் எந்த உடல் ரீதியாக எந்த சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்கிறது. இல்லாவிட்டால் சிறிது சங்கடங்கள் உடல் ரீதியாக ஏற்பட்டு பிறகு வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆக அதாவது சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசிலிருந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் ஜூன் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குடும்பத்தில் மற்றவுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கோ நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்துட்டு வரலாம். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் சந்திராட்ட தோஷத்திலும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். அதாவது கடைசி சனி பாவம், அதாவது கடைசி 2 வருடம் சனி. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. என்றால் குருடைய வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆனால் ஜலராசியிலே சனி பகவான் இருப்பதால் சிறிது டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் டஸ்ட் அலர்ஜி இருப்பதனால் அதிகமாக சிறிது வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது பலவிதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள்.